தான் நாங்கள் சமைப்போம். இது பெருச்சு ஜூஸ் போட்டு குடிப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கலாங்க. இது வந்து கொடையிட செடி. இதை பாருங்க, கீரை செடி, முருங்கைக்கீரை. இது முருங்கைக்கீரை. இது இருந்தால் உடம்புக்கு நல்லது. இது இருந்தால் பெருச்சு டேஸ்ட்டாக இருக்கும். இது சமைச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். அடுத்துக்கலாங்க பார்ப்போம். இது வந்து இது பாருங்க, இது வத்தலை. இது இருந்தால் சாமிக்கு வடைப்போம். அந்த வத்தலையே பாருங்க எவ்வளோ வத்தலை இருக்குங்க. இது வந்து அதே வேப்பிலை செடி தான். அதே வேப்பிலை வத்தலை மூக்கு சளிக்கு நல்லா இருக்குது. அடுத்து வாங்க வறுத்து சாப்பிட்டுலாம். அதுக்கு சும்மா சொன்னுங்க, வறுத்து சாப்பிடக்கூடாது. சாமிக்கு படைக்கலாம், சளிக்கு நல்லது. அடுத்தது வாங்க. இதுவும் அதே கருவேப்பிலை. கருவேப்பிலை இருந்தால் நாங்கள் சமைப்போம்ல. இது ஹெல்த்தியாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். முடி நல்லா வளரும். முடி கருப்பாக இருக்கும். முடி கருப்பாக வெள்ளையாக்குற முடி கருப்பாயிடும். அடுத்தது வாங்க பார்க்கலாம். இதுதான் செடி. இதுதான் செடிமா கனகாம்பரம் செடி பாருங்க. இன்னும் கொஞ்சம் வளருனா பூ வந்துச்சுன்னா உங்ககிட்ட கொடுக்கணும் பேசி. பாருங்க, இது ஒரு பெரிய கனகா பூச்செடி. இதை பாருங்க எவ்வளோ பூ கொத்து. இதை பாருங்க, இது வந்து கொய்யாப்பழம் செடி. இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, கட் பண்ணிட்டாங்க. நீங்க லைக் பண்ணா வாழ்ந்துடும். நீங்க லைக் பண்ணா அந்த செடி வாழ்ந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய கொய்யாப்பழம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தரேன். இது கருவேப்பிலை செடி. அது பாருங்க கருவேப்பிலை செடி. முடி வெள்ளையா இருக்குது, கருப்பாயிடும். அதே செடி தான் இங்கேயும் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு குட்டி மாம்பழம் செடி. மாம்பழம் மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க, குட்டியா அழகா. இதுதான் சூரிய செடி. சுண்டக்காய் செடி. அதுக்கு தெரியல. இது சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் செடி. இது வந்து வேப்ப மரம். இது சின்னதா குட்டியா இருக்கு பாருங்க. நீங்க லைக் பண்ணா பெருசா வந்து செம்ம பெருசாயிடும். வேப்பில வேணும்னா கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் நம்பிக்கிறீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சுண்டக்காய் செடி. இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க சுண்டக்காய் கூட காய்ச்சிருக்கு பாருங்க. இங்க பாருங்க சுண்டக்காய் என்ன. இது பாருங்க, இது வந்து பலா மரம். பலா மரம் பாருங்க, ஆட்டுனா ஆட்டுது. பலா மரம் இன்னும் பழம் காய்க்கல. மேலே பாருங்க மாங்காய் தொங்குது. மேலே பாருங்க கொய்யா தொங்குது. இது மாமரம், ரெண்டாவது மாமரம். அது இங்க பாருங்க, இங்க 3 தொங்குது. நிறைய தொங்குது. அது மேல பாருங்க கொத்து கொத்தா தொங்குது. அடுத்தது வாங்க, அடுத்தது வாங்க. இது அதே கொழப்ப செடி, மாம்பழ செடி. இது வேப்பிலை செடி. வேப்பிலை மரம் செம்ம பெருசா இருக்கு பாருங்க. ஹைட் நீங்க லைக் பண்ணல, செம்ம பெருசா ஆயிடும். வேப்பிலை கேளுங்க, வெள்ளை முடி இருக்கிறது கருப்பு முடியாது. அடுத்தது பாருங்க, இது அதுதான். இதை பாருங்க குட்டியா அழகா இருக்குல்ல. இது வந்து மாங்காய். இது வந்து காக்காக்கு வைக்கலாம். சும்மா சொல்லுங்க. அது வாழை மரம். கண்ணாலது சும்மா சொன்னா எங்களுக்கே தெரியல சொல்லுங்க. இது வந்து காக்காக்கு வைக்கலாம் சாதம். காக்காக்கு நம்ம போட்டு சாப்பிடலாம். இதுதான் செடி. என்ன செடி இது? கமெண்ட்ல சொல்லுங்க என்ன செடின்னு.
ஃபுல்லா எங்க தோட்டம். இங்க வாங்க, இதெல்லாம் மரம் நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி விடுங்க. வாங்க. இது வந்து கருவேப்பிலை செடி. ஓகே பாய். ஓகே பாய். தோட்டத்தை ஃபுல்லா சுத்தி காமிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்